அன்றைக்கு அவர் கொஞ்சம் நலிவுற்றிருந்ததை கண்டு நான் கொஞ்சம் கவலை அடைந்தேன். நான் கவலை அடைந்தது மாதிரி அவர் கண்மூடி விட்டார் என்பது எனக்கு அதிர்ச்சி தருகிறது. ஒரு அண்ணனாக நண்பனாக என்னிடத்தில் தோழமை பாராட்டினார். என்றைக்கும் தமிழ் சம்பத்தை வாழ வைக்கும் என்று என்னிடத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார். அந்த அண்ணனை இழந்த துயரில் தமிழ் திரையுலகமே இன்றைக்கு ஆழ்ந்த கவலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, திருமதி பூர்ணிமா அவர்கள், நாங்கள்லாம் அந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிற அந்த கமிட்டியில் இருப்போம். ஸோ அப்படி ஒரு நட்பு. ஆக திடீர் இறப்பு எதிர்பார்க்கவே இல்லை. என்னை அவரை மாதிரியே நடிக்க வச்சு எனக்கு பெரும் புகழை வாங்கி கொடுத்தவர் பாக்யராஜ் சார். அந்த நேரத்தில் திகழ்ந்த உச்ச நட்சத்திரத்தில் ஒருத்தர், உச்ச இயக்குநர்களில் ஒருத்தர். அவரோட படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்கிற பல நடிகர்களுக்கு மத்தியில் எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பு அவரோட தொடரில் அவர் டைரக்ட் பண்ணும்போது நான் கதாநாயகனாக நடித்தது. நேற்றுக்கு குஷ்பு டாக்டர் வெட்டிங்காக கோவா போயிட்டு வந்தார். இன்றைக்கி மார்னிங் வாக்கில் இந்த மாதிரி சடனாக ஷாக்கிங், பெரிய ஷாக்கிங். எனக்கே அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட், வெரி பேட். இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸு, பர்டிகுலர்லி தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு நிறைய லாஸ். ஹியூமர் அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த டைம் ஒரு சீரியஸ் கேரக்டராக பண்ணியிருப்பார், சக்தியோட ஃபாதராக. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். திடீர் இருக்கு. ஆமாம், அது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. மனசு கஷ்டமாக தான் பாருக்குது. எவ்வளோ என்ன சூப்பர் நடிகர் வச்சாங்க. குடும்பத்து கதைகள்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. நல்லா மனுஷன், நல்ல ஒரு மனிதர்கள். எல்லா படம் ரொம்ப பார்ப்போம் இருக்கோம். இந்த மாதிரி திடீர்னு அவனு எதிர்பார்க்கல. நான் மடி பார்த்து கிளம்பி வரோம் சாரை பார்க்கணும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். என்னுடைய வாலிப பருவத்தில் நான் திரும்ப திரும்ப பார்த்த படம் பாக்யராஜ் சரிதா நடித்த மௌனகீதங்கள். அந்த 7 நாட்கள் அம்பிகா நடித்த படம். ஊர்வசி அறிமுகம் செய்த படம் முந்தானை முடிச்சு. இது போன்ற முத்திரை படங்களை தமிழுக்கு தந்தவர். மௌனகீதங்கள் படத்தை 3 தடவை பார்த்து அவருடைய முகவரிக்கு நான் கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை படித்துவிட்டு படத்தை விட உங்கள் கடிதம் நன்றாக இருக்கிறது என்று எனக்கு சொன்னார். தமிழ் ஆமாம் அப்படின்னு சொன்னார். அவருடைய வாழ்நாளில் அவருடைய கடைசி நிகழ்ச்சி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. நான் நடித்த மக்கள் தலைவா படத்தினுடைய
ஆடியோ வெளியீட்டில் நானும் அவரும் கலந்து கொண்டு பேசினோம். அன்றைக்கு அவர் கொஞ்சம் நலிவுற்றிருந்ததை கண்டு நான் கொஞ்சம் கவலையடைந்தேன். நான் கவலையடைந்தது மாதிரி அவர் கண்மூடி விட்டார் என்பது எனக்கு அதிர்ச்சி தருகிறது. ஒரு அண்ணனாக நண்பனாக என்னிடத்தில் தோழமை பாராட்டினார். என்றைக்கும் தமிழ் சம்பத்தை வாழ வைக்கும் என்று என்னிடத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார். அந்த அண்ணனை இழந்த துயரில் தமிழ் திரையுலகமே இன்றைக்கு ஆழ்ந்த கவலையில் இருக்கிறது. அவருடைய பாச மனைவி பூர்ணிமா அம்மாவுக்கும் அவருடைய மகள் சரண்யாவுக்கும் அவருடைய மகனுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை என் சார்பிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நட்புங்கிறது அவரோட பல படங்களில் நடிச்சிருக்கேன். அவர் இயக்கத்துலேயும் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இதே லேக் ஏரியாவில் அவருடைய டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண படத்தில் என்ன ஒரு சின்ன ரோல் ஆமாம் வாங்க மோகன்ராம் ஒரு 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 5 நிமிஷம்தான் வேலை அப்படின்னாரு. வந்து பண்ணேன். அப்புறம் என்ன துணை முதலமைச்சர்னு ஒரு படத்தில் ஒரு வில்லேஜராக ஒரு குடிகாரனாக காஸ்ட் பண்ணார். என்ன சார் என்ன போயின்னு யூஸ்வலாக எல்லோரும் உங்களை டாக்டரு கலெக்டரு வக்கீலுன்னு தானே பார்ப்பாங்க. எனக்கு வித்தியாசமாக தோணுச்சு அப்படின்னாரு. ஒரு எப்போவுமே ஒரு வித்தியாசமான இது. அது மட்டும் இல்லை, திருமதி பூர்ணிமா அவர்கள் நாங்கள்லாம் அந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிற அந்த கமிட்டியில் இருப்போம். ஸோ அப்படியும் ஒரு நட்பு. ஆக திடீர் இறப்பு எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய ஆன்மா இறைவனடி அடைய நான் மனமாற என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதுக்கு தவிர எனக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகிறேன்னு தெரியல. நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் சார்பாக ரொம்ப சாரி ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு நானும் அவரும் ஒங்கோல் போக வேண்டியது இருக்கு. ட்ரெயினில் எல்லாம் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு. நேற்றுக்கு குஷ்பு டாக்டர் வெட்டிங்காக கோவா போயிட்டு வந்தார். இன்றைக்கி மார்னிங் வாக்கில் இந்த மாதிரி சடனாக ஷாக்கிங், பெரிய ஷாக்கிங். எனக்கே அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட், வெரி பேட். இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸு, பர்டிகுலர்லி தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு நிறைய லாஸ். ஒங்கோல் போய் நாளைக்கு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி ராஜமண்டி ஷூட்டிங்க்கு போகணும். ஒரு புது படம், தெலுங்கு படம், ஸ்ட்ரைட் பிக்சர் ஆக்ட் பண்ணுறாரு. அதுக்காக எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஒரு ஆத்ம சாந்தியாக வந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது என்னோடய பயணம். ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பாக்யராஜ் சார் ஒரே ஒரு டெலிவிஷன் தொடரை இயக்கினார். அதில் கதாநாயகனாக நான் நடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 36 வாரங்கள் அந்த தொடர் போச்சு. அப்போல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு எபிசோட். அனுபவங்கள்ங்கிற அந்த தொடர் வந்து சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆச்சு. என்னை வந்து அவரை மாதிரியே நடிக்க வச்சு எனக்கு பெரும் புகழை வாங்கி கொடுத்தவர் பாக்யராஜ் சார். அந்த நேரத்தில் வந்து திகழ்ந்த உச்ச நட்சத்திரத்தில் ஒருத்தர், உச்ச இயக்குநர்களில் ஒருத்தர். அவரோட படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற பல நடிகர்களுக்கு மத்தியில் எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அவரோட தொடரில் அவர் டைரக்ட் பண்ணும்போது நான் கதாநாயகனாக நடித்தது இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆனார் எனக்கு. நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சதுமே அப்படியே என்ன ஒரு டிரைவுக்கும் கூட்டிகிட்டு போவார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்பார் என் கூட. அந்த பயணம் அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சு போன வாரம் வரைக்கும் ஒரு விழாவில் நாங்கள் சந்திக்கும்போது என்னையா பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க, நல்லா பண்ணு, டைரக்ட் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா வா என்கிட்ட அப்படின்னு சொன்னார். அவரை மையமாக வச்சு ஒரு அற்புதமான ஒரு காமெடி படத்தை நான் அவருக்கு நரேட் பண்ணவும் செஞ்சேன். நான் இதில் நிச்சயமாக நடிக்கிறேன்னு சொன்னார். அஃப்கோர்ஸ் அது சொல்லி ஒரு வருஷம் ஆகுது. அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது நான் டேக் ஆஃப் பண்ணணும்னு நான் ஒரு போராட்டத்தில் இருக்கேன். அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லைங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய லாஸ் தான். பட் தமிழ் திரையுலகம், இந்திய திரையுலகம் மற்றும் உலக சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவருக்கு நிகர் ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே இல்லை. வெளிநாடுகளில் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்தியாவில் அவரை தாண்டி யாருமே இல்லை. ஸோ we miss you, Bhagirath sir, and
லாங் லிவ் கே பாக்யராஜ். நினைத்தாலே இனிக்கும்ன்ற என்னோட முதல் படம் 2009 அதில் சார் வந்து நடிச்சிருப்பார் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை. ஸோ என்னோட முதல் படத்துலேயே வந்து அவர் என் கூட நான் கூட பணியாற்றுறது வந்து மிகப்பெரிய எனக்கு பாக்கியமாக நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டர், நல்ல ஒரு ஆமாம் நினைத்தாலே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அது ஒரு அவருடைய என்ன சொல்கிறது ஹியூமர் அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த டைம் ஒரு சீரியஸ் கேரக்டராக பண்ணியிருப்பார் சக்தியோட ஃபாதராக. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். திடீர் இறப்பு. ஆமாம், அது வந்து உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. நான் இப்போது 2 மாதங்களோட பேசும்போது கூட அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு நிறைய விஷயங்கள் பேசுவோம். உண்மையிலே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. அம்மா, இப்போ ஐயாவுடைய இந்த திடீர் இறப்பு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப நேற்று வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி எங்களுக்கு நானே எதுக்குமே போக மாட்டேன், அப்படிப்பட்ட நானே வந்துட்டேன். ஓகே, நமக்கு இந்த ஏரியா தானம்மா? ஆமாப்பா, இங்கே தான் வீடு, இந்த பின்னாடி தான். பார்த்துருக்கீங்களா ஐயாவை? ஐயாவை நான் பார்த்ததேன், அவங்க வீட்டாண்ட இந்த பக்கம் பின்னாடி வேலை செஞ்சேன். அப்பப்போ டெய்லி போவேன். கேள்விப்பட்டிருக்கேன், பாக்கியராஜ் வீடு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, டிவியில் தான் பார்த்துருக்கேன், ஃபோன்லலாம். இப்போ பக்கத்து தெரு அப்படிங்கிறப்ப இந்த திடீர் இறப்பு எப்படிமா இருக்குது? மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய என்ன சூப்பர் நடிகராச்சு அவர். குடும்பத்து கதைங்கள்லாம் நல்லா இது பண்ணுவார். சரிதா கூட நடிச்ச படம் ரொம்ப பிடிக்கும். டேடின்னு நடிச்ச படம் ரொம்ப பிடிக்கும். யாரோட இந்த இறப்பு, திடீர் இறப்பு? திடீர் இறப்புனா எனக்கு எதிர்பார்க்கல சார், நல்லா தான் இருந்தார். நான் இடையில கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி சாரை பார்த்தேன், வெளியில் தான் பார்த்தேன். தற்செயல் அவர் என்ன பார்க்கல, நான் அவரை பார்த்தேன். நல்லா மனுஷன், நல்ல மனிதர்கள், எல்லா படம் அவர் பார்ப்போம். அவர் படம் இந்த மாதிரி திடீர்னு அவனு எதிர்பார்க்கல. நான் மடி பார்த்து கிளம்பி வரோம் சாரை பார்க்குறதுக்கு. திடீர் இறப்பு உங்கள் மனசுக்கு எப்படி? ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் சாரை போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு போய் வரணும். நான் எதிர்பார்க்கல, ஏன்னா ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் இருந்தால் முந்தினா கூட இங்கே இதுக்கு போகிறோம், மேரேஜ் போயிருந்தோம் எங்கள் கோவாவுக்கு. நல்லா இருந்தாங்க, கேள்விப்பட்டு நான் பார்க்குறேன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.